சைனால ஒரு அம்மா தினமும் அவங்களுக்கு பண்ற ஒரு வேலை என்னன்னா தண்ணி எடுத்துட்டு வர்றது. நம்மள மாதிரி அவங்க தலையிலயோ இல்ல இடுப்புலயோ தண்ணி கொண்டு போறது இல்ல, ஷோல்டர்லன்னு சொல்லும்போது 2 குடத்தை ஷோல்டர்ல வச்சுக்க மாட்டாங்க. ஒரு கம்பு, ஒரு கோலை வச்சு அந்த 2 சைட்லயும் கயிறு கட்டி 2 பானையை தொங்க விட்டுருப்பாங்க. சோ அவங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகும், அது வெயிட் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே அந்த தண்ணி எடுத்துட்டு போவாங்க. 2 குடம் தண்ணி தினமும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு குடம் அதாவது இது மண்ணால செய்யப்பட்ட பானை. இந்த பானையில ஒரு பானை கொஞ்சம் லைட்டா என்ன செய்யுது, கிராக் இருக்கு. அந்த கிராக் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி லீக் ஆகும். அதனால அவங்க வீட்டுக்கு போய் சேரும் போது அதுக்கு அவங்களுக்கு 1.5 பானை தண்ணி தான் கிடைக்கும். அவங்களுக்கு அது தெரியும். ஆனாலும் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. ஒரு முறை தண்ணி எடுக்கும் போது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பானை தான் கிராக், ரைட் சைடு நல்லா இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பானைக்கு ரொம்ப வறட்சி. நம்ம ஓனருக்கு ஃபுல்லா தண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியலையே, நம்ம லீக் பண்றோமே, நம்ம இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருக்கோமேன்று ரொம்ப வருத்தம். ஆனா அடுத்த ரைட் சைட்ல இருக்கிற பானைக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நல்லா ஹெல்ப் பண்றோம், நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பெருமையா இருந்துச்சு. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்ப இந்த பானையால பொறுக்க முடியல. சொல்லிச்சு அவங்க கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யல, உதவியாகவே இல்ல, உங்களுக்கு அரை பானை தான் உங்களுக்கு என்ன செய்யறேன், தண்ணி தரேன், நான் யூஸ்லெஸ் அப்படி ரொம்ப நொந்துக்குச்சு. அப்ப இந்த சைனீஸ் அம்மா சொன்னாங்க, நீ கிராக் இருக்கு உன் பாட்டில்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னை என்ன செய்யல, மாத்தல, யூஸ் பண்றேன், உன்னை தண்ணி எடுத்துட்டு போறேன், நீ வருத்தப்படாத, அந்த பானை மாதிரி நான் இல்லேன்னு என்ன செய்யாது, வருத்தப்படாத, நீ நம்ம நடந்து வர பாதைய பாரு, ரைட் சைட பாருன்னா ஒண்ணுமே இல்ல, காலியா தானே இருக்கு. ஆமா, லெஃப்ட் சைட பாருன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லா நிறைய அழகான ஃபிளவர்ஸ். அப்ப இந்த சைனீஸ் மேடம் சொன்னாங்க, நீங்க வாட்டர் தெரிஞ்சு நானு அந்த வழியோரமா என்ன பண்ணேன், சில விதைகளை விதைச்சிட்டேன். அப்போ உங்க தண்ணி அடையே அந்த பக்கம் நான் நடந்து வரும்போது லீக் ஆகி அவங்களுக்கு நீர் பாய்ச்சுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகான ஃபிளவர்ஸ் தருது. அதனால நான் தகுதி இல்லை, நான் வேஸ்ட் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நீங்க நினைக்க கூடாது. இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் நான் அழகா பறிச்சுட்டு என் வீட்டுல டெக்கரேட்டுக்கு வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த சைனீஸ் லேடி அந்த பானைக்கு சொன்னாங்க. இந்த கதை ஒரு கட்டுக்கதையாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்குது. நம்ம சில நேரத்துல நினைச்சுப்போம், ஐயோ நான் வேஸ்ட், யூஸ்லெஸ், எதுக்குமே உதவ மாட்டேன், அவங்கள பாரு அவங்க இப்படி இருக்காங்க. ஓன் ஃபேமிலியில எடுத்துக்கோங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ள என்ன செய்யும், அது மாதிரி எண்ணங்கள் வரும். அதர் ரிலேட்டிவ்ஸ் கூட வரும், ஏன் ஓன் கொலீக்ஸ் வேலை செய்யற இடத்துல வரும், சர்ச்ல வரும், எல்லா இடத்துலயுமே என்ன செய்யும், அது மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். அப்படி நீங்க நினைக்க கூடாது. கடவுள் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு விதத்துல நாமும் ஒரு யூனிக், ஒரு தனித்துவம் அடைந்தவர்கள். அதனால இன்னைக்கு நீங்க உங்க நாள் எப்படி போச்சுன்னு தெரியாது, வருத்தத்தோட நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன ஒரு நமக்கு ஃபிளாஸ் இருந்தாலும், என்ன ஒரு இது இருந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்மையும் என்ன செய்வாரு, யூஸ்ஃபுல்லா ஆக்குவாரு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி சரண்டர் ஆகுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். சோ அவருடைய பலன் தான் நம்முடைய பலவீனத்துல என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும். அதனால நீங்க நான் வீக்கு எப்படி அப்படின்னு எதுவுமே நினைக்காம இந்த குட் நியூஸோட சமாதானத்தோட தூங்குங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.